உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். இதை நல்லபடியாக முடியணும். அப்படியே நல்லபடியாக முடிஞ்சா நான் பழனியில் வந்து மொட்டை போட்டுக்கிற முருகா. அப்படியே தங்கச்சியோட விஷயத்த மறந்துடாத. ம். வணக்கம் சாமி. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சாமி, என் பேர் புலி. ஜாதகம் மட்டும் பார்க்கணும் சாமி. நான் வீட்டிலலாம் ஜாதகம் பார்க்கறது இல்லையா, ஆஃபீஸ் வாங்க பார்த்துட்றேன். சாமி, 10 நாளாக அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணுறேன் சாமி. அதான் வழி தெரில, அதான் உங்களை வீட்லேயே பார்க்க வந்துட்டேன். ஒன்று பண்ணுங்க, நாளை காலையில் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஆளாக உங்களை பார்த்து அனுப்பிச்சி வைக்க போதுமா? சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு காலை ஆஃபீஸ் வந்துடுறேன் சாமி. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் சம்மதிப்பாலாம் மாட்டலாம் மட்டும் அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சாமி. தம்பி புரிஞ்சுக்கோப்பா, என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. சாமி, இதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சாமி. உங்களை நம்பி வந்துட்டேன். கொடுங்க. தம்பி, விளையாடுறீங்களா? என்னாச்சு சாமி? இவரை பார்க்க இவ்வளோ கூட்டங்கள் வருது, உண்மையை சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரா, பிஸியாக இருக்கிறாரா, பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு செக் பண்ண வந்தீங்களா? ஐயோ சாமி, அப்படிலாம் இல்லையே சாமி. அப்புறம் எதுக்கு ஆயில் முடிஞ்சவன் ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க? ஆயில் முடிஞ்ச ஜாதகமா? ஐயோ சாமி, இது ஏன் ஜாதகம் சாமி? தங்கச்சி ஜாதகம் கீழே இருக்கு, இதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. உன்னோட ஜாதகமா? ஆமாம் சாமி. இது ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. நான் தான் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் சொல்லலையா, இந்த ஜாதகம் சொல்லுது. என்ன சாமி சொல்கிறீங்க? தம்பி, நான் ஜாதகம் கணிச்சா தப்பாது. அதனால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு என்னை தேடி வர்றாங்க. புரிஞ்சுக்கோ சாமி. ஊரில் உங்களை பற்றி விசாரித்தேன், நல்லபடியாக தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. போப்பா. வரேன் சாமி. அருணையின் பெருமகனே எங்கள் சிவராமா, சில காலமா வினோதமான விஷயங்கள் நடக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாய்யா, ஜாதகத்தை கொண்டு வராங்க, அவனுக்கு ஆயுள் முடிஞ்சு போயிருக்கு, பார்த்தா உயிரோடு இருக்க. புரியாத புதிரா இருக்கியா? நாளை காலையில் ஆஃபீஸ்க்கு வா, இதை பற்றி பேசிக்கலாம். கடவுளே, இங்கே என்ன நடக்குது? இது எதோட அறிகுறினே புரியலையே. ஒருவர் இறந்த பின்னர் அவரது உடலை அல்லது எலும்புகளை அவர் பயன்படுத்திய பொருட்களுடன் ஒரு தாலியில் வைத்து புதைத்து விடுவது வழக்கம். இவ்வாறு புதைக்கப்பட்ட தாலியை உடல் செய்திருந்த முதியவர்கள் உயிருடன் புதைத்து இத்தாலியில் யார் இவன்? என்னப்பா வேணும்? அக்கா சும்மா இருங்கக்கா. மச்சான், நேற்று மேட்ச்சில் ஏற்ற வம்பளுத்தீங்களா? இங்கே ஒரு தண்ணி ரொம்ப நேரம் முளைச்சி பார்த்துட்டே இருக்கேன்டா. பசங்களை கூப்பிட்டு ஏறிக்கோடா. டேய் சீக்கிரம் வாங்கடா. அக்கா, சர்க்கரை 1/4 கிலோ கொடுங்கக்கா. சரிம்மா. தக்காளி எவ்வளோக்கா? கிலோ 40 ரூபாம்மா.
சொல்லு மதி. அண்ணா எங்க இருக்க? என்ன விஷயம்? எவனோ ஒருத்தன் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எங்க இருக்க? ச்சே, கட் பண்ணிட்டான். ஐயோ இவனா? நான் கையில மாட்டோம் சத்தம், அதுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதான். அச்சோ, கதவு மூட மறந்துட்டோம். ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க? உங்கள் அண்ணன் தானே புலி? ஆமா, அவனுக்கு என்ன? உங்கள் அண்ணனால எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு மேரேஜ் அசம்பிளர். ஆ? மா, கல்யாண புரோக்கருமா. ஓ, உங்கள் அண்ணன் வரன் பார்க்கறதுக்காண்டி ஃபோட்டோ கேட்டான். 1 இல்லை 2 இல்லை 50 ஃபோட்டோ கொடுத்தேன். அதை திருப்பி கொடுக்கும்போது அந்த 50 ஃபோட்டோலையும் நீ மட்டும்தான் இருந்த. ஓ, இதுக்காக தான் என் போட்டோவை கலர் ஜெராக்ஸ் எடுத்தானா? என் ஃபோட்டோ எனக்கு வரணும், இல்லை உன் வீட்டில் மேலே சத்தம் கேட்காது. யோ, இதுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணிருந்தியா? நான் எதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ மதியன்னு கன்ஃபார்ம் பண்ண கட்டிக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யோ, போயா, நாளைக்கு வா. இங்கே பாருமா, என் ஃபோட்டோ எனக்கு வரணும், அப்படி இல்லை பி 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 டும் 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 கேட்காது. அந்த சத்தம் கேட்காட்டி பரவாயில்ல, முதல்ல உன் மாடுலேஷனை மாத்து. அதைத்தான் கேட்க முடியல. ட்ரை பண்ணுறேன். போ 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 போ. அண்ணா, நீ ஒளிஞ்சிருக்க லட்சணம் ரொம்ப அழகா இருக்கு. நான் பாத்துட்டேன், வா. கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, பாத்திரத்தை வச்சுட்டு போனா யாருக்குள்ள வருது? ஆமா, யார் அவன்? ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தான். இன்னும் அந்த ஆள் போன மாதிரி எடுத்து தெரியுது. போலையா? இங்க வா, சும்மா சொன்ன வா. நிஜமா? நிஜமாதான் வா. சத்தியமா? அட உண்மையாதான் வா. அதான் நான் பார்த்தேன். நான் இருக்கும்போது எவனா உள்ள வர முடியுமா? இங்க பாரு, நான் உன்கிட்ட பல டைம் சொல்லிட்டேன், இந்த மாப்பிள்ளை கல்யாண பேச்செல்லாம் எடுக்காத, நான் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு. மதி, சின்ன வயசுல அம்மா சொன்னத நீ வேணா மறக்கலாம், நான் இன்னும் மறக்கல. ஐயோ, ஆரம்பிக்கிறானே. அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இன்னும் நெஞ்சுக்குள்ள நீங்க விடுவா இருக்கு. ஐயா புலி, அம்மா மேலே போய் சேர நேரம் வந்துச்சுப்பா. நான் சீக்கிரமா மேலே போய் சேர்ந்துருவேன்ப்பா. உன் தங்கச்சிய நல்லா படிக்க வச்சு கரை சேர்த்துருவியாப்பா? கரை சேர்க்கறது என்னம்மா? கரை சேர்த்துறதுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுப்பா. உன் தங்கச்சிய கரை சேர்த்துருவீங்களப்பா? சேர்த்துருவாமா? அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடு சாமி, சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம்மா. இங்க பாரு, சின்ன வயசுல நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்திருப்பாங்க. நான் இருக்க போய் தப்பிச்சிட்டேன். என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அம்மாவோட சத்தியத்தை காப்பாத்தாம விட மாட்டேன். ஐயோ கடவுளே, அம்மா சொன்னது என் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண சொன்னாங்க. எதிர்காலத்துல இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சின்ன வயசுல அம்மா கிட்ட கரை சேர்க்கறது அப்படின்னா என்னம்மான்னு கேட்டேன்.
அதுக்கு அம்மா நீ சொன்ன படிப்பை பற்றி சொல்லலை, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொன்னாங்க. அதனால் என் தாய்க்கு செஞ்சுக்கிற சத்தியத்தை காப்பாற்ற விட மாட்டேன். என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். ஐயோ முருகா, யாராது என்னதுல யாரா இருக்கும்? இன்னும் காலிங் அடிச்சிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்? வரேன் வரேன். யோ யாரியா நீ? யோ கேட்டுக்கிட்டு இருக்க பல்ல பல்ல கட்டுற அடிங்க. யாரியா நீ? டெலிவரி பாயா? சொல்லியிருக்க வேண்டிய தானே, அடிச்சிருப்பல்ல. ஃப்ரம் ஹெவன். எவன்? பாய் பாய் டெலிவரி பாய் எவனா இருக்கும்? யாரா இருக்கும்? காலைல பார்க்கலாம். சபா முருகா. இந்நேரத்தில் இவனுக்கு யார் கிஃப்ட் கொடுத்துருப்பா? ஃப்ரம் ஹெவனா? சொர்க்கத்துலேருந்து யார் அனுப்பியிருப்பா? ஒருவேளை அம்மா சத்தியத்தை காப்பாற்ற துடிக்கிறானே, அம்மாவே அனுப்பியிருந்தா? ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, செயின் நமக்காச்சு. சரி இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லஸ் வந்துருக்கு. அண்ணா 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 எழுந்திரிண்ணா, எழுந்திரிண்ணா. மதி தொந்தரவு பண்ணாத மதி, காலைல பேசிக்கலாம்.